முத்து வந்து அருணையும் சௌந்தர்யாவையும் ஒப்பிட்டு பேசினது ரொம்ப நல்லா இருந்துச்சு. முதல் 2 வாரத்தில் அருணும் சௌந்தர்யாவும் எப்படி இருந்தாங்க, அதுக்கப்புறம் 2 வாரம் கழித்து எவிக்ஷன் வந்த உடனே 2 பேரும் எப்படி மாறிட்டாங்க அப்படிங்கிறத முத்து கரெக்டாக துல்லியமாக சொல்லியிருந்தார். சௌந்தர்யா வந்து ஜாக்லினோட நிழலாகவும் அருண் வந்து விஷாலோட நிழல்லையும் இருக்காங்க அப்படிங்கிறத கரெக்டாக முத்து கணிச்சு சொல்லியிருக்காரு. முத்துவோட கணிப்பு என்றைக்குமே தப்பாக போனதில்லை. இவ்வளவு துல்லியமாக ஒரு ஆளால் கணிக்க முடியுங்கிறது ரொம்ப முத்துவோட கணிப்பு ரொம்ப சரியாக இருக்கு. முத்து வந்து சௌந்தர்யாவையும் அருணையும் ஒப்பிட்டு பேசினது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அருணும் சௌந்தர்யாவும் 2 வாரம் எவிக்ஷனுக்கு வர முன்னாடி எப்படி இருந்தாங்க, எவிக்ஷனுக்கு வந்த உடனே எப்படி இருந்தாங்க, அருண் வந்து அருணா இல்லை, சௌந்தர்யா வந்து சௌந்தர்யாவா இல்லை, அருண் வந்து விஷாலோட உதவியை நாடி இருக்காரு, சௌந்தர்யா வந்து ஜாக்லினோட நிழலில் இருக்குது அப்படிங்கிறத அப்படி துல்லியமாக எடை போட்டு சொல்லியிருக்காரு முத்து. டன் முத்து.